பார்த்திங்கன்னா சிலிண்டர் தீந்துருச்சுங்க. அதனால் விறகு ஊருக்கு போயிட்டுருக்குறோம். எங்கள் சப்போட்டா பழ மரத்தில் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சப்போட்டா கை தெரியுதுங்களா, பழுத்துருக்குது. தம்பி 2 கொண்டு போயிட்டுருக்கிறான், நான் 2 கொண்டு போயிட்டுருக்கிறேன். பார்த்தா ஒரு 5-6 பழுத்து இருந்துச்சு. தான் கொண்டு போயிட்டுருக்குறேங்க காட்டுக்கு. அங்கே போய் நீ விறகு பொறுக்கிட்டு வரணும். சிலிண்ட்ரு புக் ஆக மாட்டுது. உங்களுக்கு எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். புக் பண்ணுறதுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக போகிறோம். சொல்லுங்கள், சீக்கிரம் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தீந்துருச்சுங்க. என் பையன், பொண்ணு, நான் 3 பேர் விறகு வெட்டுறதுக்கு வந்துட்டேங்க காட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுங்க பாருங்களேன். எங்கள் காட்டுக்குள்ளே தான் வெட்டிகிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் என்னங்க பண்ணுறது. இந்த வெயிலுக்குள்ளே வந்து அப்படி ஒரு வேலை வெட்டியாச்சுங்க ஒரு வழியாக. என் பையன் வெட்டிகிட்டு இருக்கிறியான். பார்த்தீங்க பாருங்க, அருவாளும் கையுமான இருக்கிறான் பாருங்க. நான் உண்டது வேலைக்கு போயிட்டா நீ சிலிண்ட்ரு வேறு இல்லைங்க. அதனால் வெட்டிகிட்ருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து அந்த சைடு போகணுங்க. பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தீந்து வச்சுங்க. வேற ஒருக்கிட்டு வந்து டீ வச்சிட்ருக்குறேங்க. தெரியுதுங்களா, அதான் பால் பொங்கிட்டுருக்குது. ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு சாப்பாடு செய்ய வேண்டியதாங்க. அவ்வளோதான். பாய்.